இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்படும் உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. வர்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிளஸ் பண்ணி அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தரை ஆராதிக்கலாமா? பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள்.
எல்லா துதிகளுக்கும் கனத்துக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராகிய நம்முடைய தேவனை அப்பா என்று கூப்பிடுவது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். கடவுளை அப்பா என்று கூப்பிடு என்று கற்றுக் கொடுத்தவர் இயேசு மட்டும்தான். 11 மார்க்கங்கள் உலகத்தில் இருக்கு. There are 11 religions that are called the living religions of the world. உலகின் உயிருள்ள மார்க்கங்களில் 11 அழைக்கிறோம். ஹிந்துயிசம், இஸ்லாம், புத்திசம், சீக்கிசம், ஜைனிசம், கன்ஃபியூஷனிசம், சௌராஷ்டிரனிசம், கிறிஸ்டியானிட்டி, ஜுடாயிசம் சொல்லிட்டே போகலாம். எந்த மார்க்கத்திலும் கடவுளை அப்பான்னு கூப்பிட சொல்லல. கடவுள் பெரியவர், பயங்கரமானவர். கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இயேசு கற்றுக் கொடுத்தார், அவர் ஹெவன்லி ஃபாதர், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. So he is our father. We have a father. So we are not hopeless. We are not fatherless. We are not helpless. நாம உதவியற்றவர்களோ தகப்பனற்றவர்களோ அல்ல. We have a heavenly father. It's a caring father. He's a loving father. He's worthy to be praised. அவர் துதிக்கப்படத்தக்கவர். அதனால தான் 2 கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து ஹalleluya, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. ஒரு ஜெபத்தை முடிக்கும் போது எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துறோம். எத்தனை பேர் ஜெபத்தை முடிக்கும் போது இதை உணர்ந்து முடிக்கிறோம்னு நமக்கு தெரியல, சும்மா அடிச்சு விடுறோம். எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துக்கிறோம் ஆண்டவரே சொல்லிடுறோம். வாட் யூ மீன்? நீங்க நான் நல்லா இருக்கிறேன்னா என்னால இல்லை, உங்களால. ஸோ அந்த கனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த மகிமையை உங்களுக்கு கொடுத்துட்றேன், அந்த கிரெடிட் உங்களுக்கு தான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சிங்கன்னா 24 மூப்பர்கள் தங்கள் தலையில் இருக்கிற கிரீடத்தை கலட்டி ஆட்டுக்குட்டியானுக்கு மேலே வச்சாங்களாம். எல்லாம் எங்களுடைய ரெஸ்பெக்ட், எங்கள் ஹானர், எங்களுடைய எல்லாமே உங்கள் ஃபீட்டில் வைக்கிற ஆண்டவர். தட்ஸ் வர்ஷிப். சரண்டர் எவ்ரிதிங் டு தி லார்ட். சரண்டரிங், கமிட்டிங் அவர் லைஃப்ஸ், ஃபாலிங் prostrate at his feet. அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுவது. கரங்களை போய் சொல்லலாமா? துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. 2 கையை உயர்த்தி அவரை பார்த்து, தூயவரே எந்தன் துணையாளரே. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நான் போவேன், போயிட்டு பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போ தேற்றரவாளனுங்கிற பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவார். அவர் என்றென்றைக்கும் உங்க கூட இருப்பார். நான் 3 வருஷம் தான் கூட இருந்தேன், ஆனால் அவர் என்றென்றைக்கும் இருப்பார். He will be your comforter and he will be with you. அதான் சொல்றோம், துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. நம்ம ஆராதனையில அன்பு இருக்கணும், நம்ம ஆராதனையில மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஹானர் இருக்கணும், ரெவரன்ஸ் இருக்கணும், லவ் இருக்கணும், கிராட்டிடியூட் இருக்கணும். இதெல்லாம் வர்ஷிப்ல இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தாங்க ஆராதனை. சும்மா 3 பாட்டை உட்காந்துட்டு பாடிட்டு 4வது பாட்டு எளிமையை நின்றுட்டு இப்படி கை தூக்கி, அந்த ஆட்டிடியூட் that makes the difference. So wherever you may be, இந்த சூழல் எங்க இருந்தாலும் சரி, let's worship the Lord with all reverence. பைபிள் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே. இன்னைக்கு நிறைய வர்ஷிப் எல்லாம் விளையாட்டா போச்சு, ஜாலியா இருக்கு, விசில் அடிக்கிறது, ஒரு பயபக்தி இல்லாம, தெய்வ பயம் இல்லாம, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸு, இதுதான் நடக்குது. the presence of God. அவரை உயர்த்துறேனா, யார் பாட்டு பாடுறாங்கிறது முக்கியம் இல்லை, யார் அங்க முன்னால லீட் பண்றாங்க முக்கியம் இல்லை, யாரை குறித்து பாடுகிறேன், about whom I am singing. இந்த வர்ஷிப்ல யார் பிரதானம்? நான் இல்ல, நடத்துறவர் இல்ல, நம்ம நடுவில் இறங்கி வருகிறவர். யாரை நான் வந்து புகழ்றேன், பாராட்டுறேன், அவர்தான். ஸோ அவரை சென்டரா வச்சு, he must be in the center of our focus. நம்ம ஃபோக்கஸ்க்கு அவர் தான் சென்டர், அவர் தான் நோக்கி பார்க்கணும். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர்னு என்ன? இஸ் வர்தி. இல்லாததெல்லாம் சொல்லி புகழ்றோம். ஒரு காரியம் நடக்கணும்னா ஆட்கள்கிட்ட போய் இல்லாததெல்லாம் சொல்லி புகழ்ந்து அப்படியே இந்த சொல்லுவாங்கல்ல ஜால்ரா, அப்படியே ஐஸ் வைக்கிறது, அப்படிலாம் பேசுகிறோம். அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது, ஆனால் அடித்து விடுவோம். அப்படி சொன்னா தான் காரியம் நடக்கும்ட்டு. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க.
அவருடைய இல்லாத ஒன்றை நீங்க சொல்லிவிட முடியாது. எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரராக. கையால போய் சொல்லுங்க, மகிமையே எந்தன் மணவாளரே. மணவாளன்னா அவர் தான் இதயத்துல. 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுனாலே அவருக்கு யாரோட நிச்சயதார்த்தம் பண்ணாங்களோ அவர் தான் ஹார்ட்ல இருப்பார். யாரோட நிச்சயதார்த்தம் ஆச்சோ அந்த பெண்ணு தான் ஹார்ட்ல இருக்கணும் அந்த பையனுக்கு. ஆனா இனி அவங்களோட வாழ போறோம். அதான் மணவாளன் மணவாட்டி. இன்னைக்கு நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்று முதல் இயேசுதான் நம்ம மணவாளன், நாம் அவருக்கு மணவாட்டி. இப்போ மணவாளனேன்னு பாடுறோம், நம்ம ஹார்ட் ஃபுல் அவர் இருக்காரா? அவரை விட வேற ஏதாவது பெருசா நம்ம நினைக்கிறோமா? இஸ் தேர் எனிதிங் பிகர் than ஜீசஸ்? அவரை விட ஏதாவது பெருசா நமக்கு தெரியுதா? அப்படின்னா அவர் வர்ஷிப் இஸ் ஃபேக். நம்ம வர்ஷிப் சும்மா அது போலியானது. பட் God wants us to see that our worship is real. நம்ம ஆராதனை உண்மைன்னு பார்க்க விரும்புறார். சும்மா வாயில வந்ததை அடிச்சு விடுறது இல்லை. மகிமையே எந்தன் மணவாளனே. என் இதயம் நிறைந்தவன் நீங்க தான். இந்த கட்சியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்க்குறேன், கட்சி கொடியை கட்டிட்டு வண்டியில் போகிறாங்க. அவர் திரும்பி காரை விட்டு இறங்கினா அந்த வெள்ளை ஷர்ட்டுக்குள்ள ஒரு சின்ன டைரி மாதிரி வச்சுருக்காங்க பேக்கெட்டில். அந்த ஷர்ட்டில் வெளியே தெரியும் அந்த ஐடி கார்டு மாதிரி பார்க்குறதுக்கு யார்? அவருடைய கட்சி தலைவர், என்னோட கட்சி தலைவி ஃபோட்டோ அப்படியே இருக்கும். அந்த காரில் இருக்கும், நம்பர் பிளேட்டில் இருக்கும். எவ்வளோ how much they love him, எவ்வளோ அவரை நேசிக்கிறாங்கிறது இப்படிலாம் காட்டுறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை நீங்களும் நானும் நேசிக்கிறோம், கனப்படுத்தும் என்பதற்கு ஒரு எவிடன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? Is there a proof in your life that you love him better than everything? எல்லாவற்றை விட அதிகமாக அவரை நேசிக்கிறீங்க என்பதற்கு ஒரு அடையாளம் நீங்க நம்ம வாழ்க்கையில் உண்டா? இந்த கேள்வியோட கர்த்தரை ஆராதிக்கலாமா? மகிமையே எந்தன் மணவாளனே. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. கையை 2 நல்ல தலைக்கு மேல உயர்த்தி சத்தமாய் உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. ரஹமல ரத நிமல தரபோ ஷஹல மரியா லத நமா. அற்புதமான தேவனே, we love you Lord. உங்களை நேசிக்கிறோம்ப்பா. பாடலாமா? துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, உமக்கே ஆராதனை. நல்லா கையை தட்டி சந்தோஷமா. ஓ ராதா பாலமா ஷாகாரா பாலபா ரியாலதனமா சந்துலமோ. அற்புத தேவனே, ஓ we love you Lord, we love you Lord. எங்கள் அன்பை காணிக்கையாக்குகிறோம், உங்க மேல இருக்கிற மதிப்பை காணிக்கையாக்குகிறோம். எங்கள் மரியாதை உமக்கு செலுத்துகிறோம், என்னுடைய கனத்தை உமக்கு செலுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஏதாவது ஒரு விதத்துல உம்மை நாங்கள் கனவீனப்படுத்தி இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. கைகளை உயர்த்தி துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே
கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. ஓ நன்றி ராஜா, உங்களை துதிக்கிற பாக்கியம் தந்தீங்களப்பா, உங்களை ஆராதிக்கிற பாக்கியம் தந்தீங்களே. தேவதூதர்கள், கோடிக்கணக்கான தூதர்கள் உங்களை பாடி பாடி ஆராதிச்சாலும் அது உங்களுக்கு டேஸ்டா தெரியலப்பா. 1000 பிரச்சனைகள் நடுவில் இருந்து நாங்க உங்களை நேசிக்கிறோம்னு சொல்றதுதான் உங்களுக்கு டேஸ்டா தெரியுது. எங்க ஆராதனையில பிரியப்படுகிற தெய்வமே, உங்களை பிரியப்படுத்துவதே எங்கள் நோக்கமா இருக்கட்டப்பா. Pleasing God must be the supreme priority of our life. உம்மை பிரியப்படுத்துவதே எங்கள் வாழ்க்கையின் தலையாய நோக்கமாய் மாறட்டும். உதவி செய்யுங்கப்பா. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்னை கொஞ்சை கொண்ட என்னை உடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, கனத்திற்கும் பாத்திரர் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. ஆராதனை பாடுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா, செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே, எந்தன் தாபரமே, அடைக்கலமே, நீர் என் ஆதாரமே. எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. என் கால்கள் சறுக்குகிறதுன்னு சொல்லும் போது ஆண்டவருடைய கரம் என்னை தாங்குகிறது. அந்த கடலுக்குள்ள மூழ்கும் போது பேதுரு, ஆண்டவரே என்னை ரட்சியும், 3 வார்த்தை தான். ஆண்டவரே என்னை ரட்சியும், only 3 words. the shortest prayers 1-2 தான் இருக்கு பைபிள்ல. ரொம்ப சுருக்கமான ஜெபம் 1-2 தான். ஆண்டவரே என்னை ரட்சியும். தண்ணில மூழ்கிறாரு, பயங்கர காற்று அலை, ஆனா நீச்சல் தெரிஞ்சவர். ஆண்டவர் விட்டுட்டாரா? உனக்கு தான் நீச்சல் தெரியுமாப்பா, நீ மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னாரா? நீச்சல் தெரிஞ்சவன், பல வருஷம் கடலை அறிந்தவன், அனுபவம் உள்ளவன், திறமசாலி, பெரிய ஃபிஷர்மேன். கடல் அவருக்கு சர்வசாதாரணம். அப்படிப்பட்டவர் இப்போ அனுபவம் கைவிட்டு மூழ்கிறாரு, உள்ள போறாரு, அலைகள் அமிழ்த்துது. தண்ணிக்குள்ள ஒரு காசு போட்டா எவ்வளவு வேகமா கீழே போகும், அதை இவர் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரத்தில் இயேசுவை கூப்பிடுறாரு, சமாளிச்சுக்கலாம். ஆண்ட்ரூ ஹெல்ப் பண்ணு, ஜான் ஹெல்ப் பண்ணு சொல்லல, அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியல. ஏசப்பா நீங்க மட்டும் தான் உதவி செய்ய முடியும். இன்னைக்கு இந்த ஆராதனை பார்த்து கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, யார் யாரையோ நம்பி பார்த்தீங்க, அநேகர் உதவி செய்வாங்க நினைச்சீங்க, ஒருத்தரும் உதவி செய்ய முடியல. இன்னைக்கு இந்த இயேசுவை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அந்த ஒரு வார்த்தை போதும், உடனே அவர் உதவி செய்வாரு. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிற ஆண்டவர். 3 வார்த்தை சொல்றார் பேதுரு, ஆண்டவரே என்னை ரட்சியும். தண்ணியில மூழ்கும் போது வசனம் சொல்லுது, இயேசு உடனே தமது கையை நீட்டி அந்த ஷார்ட்டஸ்ட் பிரேயர், சின்ன ஜபத்துக்கும் உடனே கர்த்தர் பதில் கொடுத்து தூக்கி எடுக்கிறார், கை கொடுக்கிறாரு. கை கொடுக்கும் தெய்வம் நம்ம தெய்வம், கைவிடாத தெய்வம் நம்ம தெய்வம். உடைய கால்கள் சறுக்கும் போது
நம்ம மூழ்கும் போது நம்மை தாங்கி பிடித்து தூக்கி மீண்டும் அந்த கடல் மேல நடக்க வைக்கிறவர். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களை மூழ்கடிக்க நினைக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உங்க காலுக்கு கீழே கொண்டு வந்து அதை மிதித்து உங்க தடைகளை படிகளாக்கி நீங்கள் மிதித்து செல்லுகிற பாதையாக்கி உங்களை முன்னேற பண்ணுகிறவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு. ஒரு ஃபார்வர்டான லைஃப், ஒரு ப்ராக்ரஸ் ஆன லைஃப். எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க மூழ்கினீங்களோ, எங்க நஷ்டப்பட்டீங்களோ, எங்க கண்ணீர் விட்டீங்களே, எங்க ஹோப்லெஸ்ஸா இருந்தீங்களோ அதே இடத்துல உங்களை திரும்ப உயர்த்தி அந்த பிரச்சனையை உங்க காலுகளை கொண்டு வந்து உங்களை முன்னேற பண்ணுகிற கர்த்தர் நான் பிரசங்கம் பண்ற இயேசு. பயப்படாதீங்க. never give up, never give up, because you have a God, you have a pilot, you have a captain of your ship. உங்க விசுவாச கப்பலுக்கு ஒரு கேப்டன் இருக்கிறாரு, அவர்தான் இயேசு. உங்களை மூழ்க விட மாட்டாரு, அக்கறை கொண்டு போய் சேர்ப்பாரு, வழி நடத்துவாரு. அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும். அந்த 3 வார்த்தை தான் மிகப்பெரிய அற்புதம். மீண்டும் இயேசுவும் இப்பொழுது பேதுரும் கடல் மேல் நடந்து படகில் ஏறினார்கள். காற்று அமர்ந்தது, படகு கரையை பிடித்தது. நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்க வழியில உங்க பயணம் பாதியில நிற்காது. அவரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அவரை பார்த்து ஓட்டத்தை ஓடுங்க. அவரை உறுதியா பிடிச்சீங்க. நீங்க போதும்னு சொல்லுங்க. உங்களுக்கு தான் மகிமை கனம்னு சொல்லுங்க. உங்களை விட மாட்டேன்னு சொல்லுங்க. உங்களை கைவிடவே மாட்டார். வாழ்க்கையில பல நெருக்கங்களா கர்த்தர் உங்களோட பேசுறாரா? ஒரு தீர்க்கதரிசனமா சொல்றாரா? உடைந்து போய் இருக்கிறீங்களா? ஊழியரே என்ன செய்யணும் தெரியாம இருக்கீங்களா? எல்லா பக்கமும் போராட்டமா, காரிருள் போல சூழ்நிலை இருக்கிறதா? வசனம் சொல்லுது, பூமியை ஜனங்களை காரிருள் மூடும், ஆனா உன் மேல கர்த்தர் உதிப்பார். உனக்கு வெளிச்சம் தான் மகனே. அவரை நம்பி இருக்கிற உனக்கு அமாவாசை இல்ல, அமாவாசை இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் வாசஸ்தலங்களில் there was a special light. whole country was under darkness. எகிப்து நாடு முழுவதும் இருட்டு, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் there was a special light. அந்த ஸ்பெஷல் லைட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவாரு. உங்க பிரயாணத்தை ஆண்டவர் தொடர வைப்பாரு. உங்க காரிருள் நீங்க வைப்பாரு. உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரு. உங்க தலையை உயர்த்துவாரு. உங்க பாதைக்கு ஒரு வெளிச்சமாய் இருப்பாரு. நீங்க முன்னேறுவீங்க. நம்பிக்கையோட பாடுங்க, அவரை உயர்த்துங்க. நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லுங்க. உங்களை விட எனக்கு எதுவும் பெருசு இல்லைன்னு சொல்லுங்க. ஊழியமும் உங்களை விட பெருசு இல்லை, என் குடும்பம் உங்களோட பெருசு இல்லை, எங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க நண்பர்கள் படிப்பு பணம் பொருளாதாரம் வேலை தொழில் ஒன்றும் ஆண்டவரே எதுவும் உங்களோட பெருசு இல்லை. உங்களுக்காக எல்லாத்தையும் 2ஆம் இடத்தை தள்ளிடுறேன். எனக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லலாமா? நீங்க தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட், மற்றதெல்லாம் மற்றது 2ஆம். நீங்க தான் ஃபர்ஸ்ட். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். பாடுறீங்களா? Thank you Lord. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. உங்க சிறகுகள் தான் அடைக்கலம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அவர்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல உங்களை கர்த்தர் சேர்ப்பார். எந்த புயலும், எந்த அலையும், எந்த கொந்தளிக்கிற காற்றும், எந்த யூரோ கிளிதோனும் உங்களை மூழ்கடிக்காது. as long as you are like a Paul, அவரோட ஒரு உறவு கொண்ட, அவரோடு ஒரு ஐக்கியம் கொண்ட, அவருடைய தரிசனம் பெற்ற ஒரு பவுலை போல நீங்க இருப்பீங்கன்னா எந்த யூரோ கிளிதோன் காற்று கூட உங்க படகை உடைக்கலாம், ஆனா உங்களை மூழ்கடிக்காது. 276 பேர் கொண்ட அந்த படகுல பவுல் மட்டும்தான் ஒரு ஊழியக்காரர், லூக்கா ஒரு அசிஸ்டன்ட். அதன் பிறகு அங்க ஒரு உடன் ஊழியன் இருக்கிறான். ஒரு உடன் ஊழியன். நீங்க அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அந்த உடன் ஊழியன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அரிஸ்தர்க்கு he volunteered. பவுலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது நானும் கூட வரேன்னு போனவர் தான் அரிஸ்தர்க்கு. அவர் கைதி இல்லை, தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவை. பவுலை விசாரணைக்கு கொண்டு போறாங்க ரோமாபுரிக்கு. மற்ற எல்லாரையுமே கொலை செய்வது கொண்டு போறாங்க. மற்ற கைதிகள் எல்லாம் அவங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டு போறாங்க. பவுல் மட்டும் தான் விசாரணைக்கு போறாரு.
இங்க எல்லாமே பிரச்சனை. கீழே முனிசிப் கோர்ட்ல, லோக்கல் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல, இங்க சுப்ரீம் கோர்ட்ல எல்லாமே ஃபெயிலியர். ஒண்ணு சாதகமா இல்ல. கடைசியில ஒரே ஒரு இடம் இருக்கு, ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன். அங்க கொண்டு போறாங்க. அப்போ லூக்கா சொல்ற, நானும் கூட வரேன், உங்களோட உங்க கஷ்டத்துல பங்கு பெறுகிறேன். அரிஸ்தர்க்கு சொல்ற, நானும் வரையா. எவ்வளவு அற்புதமான விசுவாசிகள் பாருங்க. இன்னைக்கு ஒரு ஊழியருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உடன் நிற்கிற விசுவாசிகள் ஆண்டவருக்கு தேவை. இப்படிப்பட்ட அரிஸ்தர்க்கு தேவை. நானும் வரேன், உங்க கஷ்டத்துல நான் பங்கு பெறுகிறேன். அப்படி போனாங்க. இந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே ஆண்டவர் அறியாதவங்க. ஆனா இந்த ஒரு பவுலால மற்ற 273 பேருக்கும் ஒரு ஹோப் கொடுக்கிறாரு. கப்பலுக்கு தான் சேதம் வரும், உங்களுக்கு பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் நேற்று ராத்திரி என் கூட பேசினாரு. I have an encounter with God. இந்த ஆண்டவரோட எனக்கு ஒரு என்கவுண்டர் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவரோட எனக்கு கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் இந்த கப்பல் வேணா உடையலாம், பயணம் தடைபடாது, உங்களுக்கு யாருக்கும் உயிர் சேதம் வராது. நான் கேரண்டி. ஒரு தேவ மனுஷன் கேரண்டி கொடுக்க முடியுது. கப்பல் மாலுமி கொடுக்க முடியல, கப்பலுக்கு ஓனர் கொடுக்க முடியல, அந்த 100க்கு அதிபதி கொடுக்க முடியல. படித்தவன், பணக்காரன், பதவியில் இருக்கிறவன், அனுபவம் உள்ளவன், அறிவாளி, ஒருவரும் கொடுக்க முடியாத கேரண்டியை ஒரு அபிஷேகம் பெற்றவன் கொடுக்கிறான். அதுதான் அனாயிண்டிங். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்குமானால் உங்க படகு மூழ்காது. அன்பான ஊழியரே, உங்க படகு மூழ்காது, உங்க ஊழியம் முன்னேறும். நெவர் கிவ் அப். ஜஸ்ட் கீப் ஆன் வர்ஷிப்பிங் தி லார்ட். ஆண்டவரை வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. நன்றி அப்பா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே எந்தன் ஆதாரமே. பாடுங்க. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரென் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை. பாடுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. 2 கையை உயர்த்தி. மகிமையே எந்தன் மணவாளனே. பாடுங்க. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாள. கடைசியா ஒரு முறை. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை. இப்படி சொல்லுங்க. நேசிக்கிறேன் உமைத்தானே. ஆராதனை. அதை மாத்தி சொன்னா, நேசிக்கிறேன் 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 உமைத்தானையா. ஆராதனை. நேசிக்கிறேன் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. எங்க முழு அன்பு உமக்கு தான் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்கிறோம்.
எங்கள் ஆராதனை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளும். நோவாவின் பலியை முகர்ந்து பார்த்தது போல எங்கள் ஆராதனையை நீங்கள் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுக்கே மகிமை கனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Pastor யேசுதாஸ். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஈவெண்ட்டு இந்த வர்ற டியூஸ்டே ஊழியர்களுக்கான உபவாச ஜெப முகாம் 25ஆம் தேதி ஆரம்பிக்குது. ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த உபவாச ஜெப முகாமில் வல்லமையாய் அசைவாடுவாராக, வல்லமையாய் கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். ஜோமனுமா திருப்பி இணைந்து, நல்ல தகப்பனே, இந்த உபவாச ஜெப முகாமை உங்களுடைய அன்பு கரத்தில் கொடுக்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, நீங்கள் யாரை கொண்டு வர சுத்தமாக இருக்கிறீங்களோ, நீங்கள் உங்களுடைய அஜெண்டாவை முழுமையாக நிறைவேற்றுங்க ஆண்டவரே. லார்ட், யூ fulfill all that is in your heart. And உம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எங்கள் உள்ளத்தில் இறக்கி வச்சிருங்க. நீங்கள் எங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்கிறத வெளிப்படுத்தி பேசிடுங்க. இருதயங்களை ஆராய்ந்து அறிய கர்த்தர் உதவி செய்யுங்க. எழுப்புதலுக்கான தீப்பொறியை நீங்கள் போட்டுருங்க. தேசத்தின் தரிசனத்தை புரிந்து கொள்ள உதவி செஞ்சிருங்க. ஒரு மனம் ஐக்கியம் இல்லாத இடத்துல பிரிவு சுவர்களை கர்த்தர் உடைத்து போடுங்க. ஆண்டவரே, ஒரு பரஸ்பரம் உண்டாகட்டும், ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும், ஒரு ஆண்டவரே அந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் பியூரிஃபை ஆகட்டும், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகட்டும், ஃபேத் அதிகரிக்கட்டும், வரங்கள் கிருபைகள் ஆண்டவரே பெருகட்டும். உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஒரு அசைவை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. லார்ட், யூ டூ தட். நீங்க அதை செய்யுங்க. அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற ஒரு புக்கு, இதை வாசிக்க எங்கள் சபையில் உள்ள எல்லாரையும் கேட்கிறேன். அதை குறித்ததான ஒரு வீடியோ இப்பொழுது ரோல் பண்ண சொல்கிறேன். அதை பாருங்க. பாஸ்டர்களுக்காக நான் பேசினது. இதை பார்த்துட்டு நீங்கள் யாரும் இந்த மெட்டீரியல் வாங்கணும்னு சொன்னால் உடனே கேளுங்க. கொரியர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏனென்றால் நேரம் அதிகம் இல்லை, இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது. ஸோ யூ டேக் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் சண்டேக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மண்டே இந்த ரீடிங் ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஸோ ப்ளீஸ் இந்த புக்கை குறித்து நீங்கள் கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆமென். Dear pastors and leaders, நல்ல ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். I would like to introduce a very, very powerful, excellent book. இது உங்கள் விசுவாசிகளுக்கு, உங்களுடைய நெட்வொர்க்கில் உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல புஸ்தகம். என்னிடத்துல கேட்டால் பைபிளுக்கு அடுத்து ஒரே ஒரு புக்கு தான் வாசிக்க முடியும்னா எந்த புக்கு நானும் வாசிக்கணும்னு கேட்டா ஒரு விசுவாசி, நான் பாஸ்டர் ரிக் வாரன் என்ற ஒரு ஊழியர் எழுதின பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற ஒரு புக்கு, நோக்கத்தினால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை. இந்த புஸ்தகத்தை நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தேன், படித்தேன், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
இந்த புஸ்தகத்தை தமிழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு உண்டானது. என்னுடைய ஆசைக்கு இணங்க இதை பப்ளிஷ் பண்ணவர்கள் இந்தியாவில் பல மொழிகளில் மொழி பெயர்க்கிறதற்கு இதை ஜாண்டர்வன் என்ற பப்ளிஷர்ஸ் இந்தியாவிலே ஒரு நபரை தொடர்பு கொண்டு கேட்டார்கள். அப்படி பண்ணும் பொழுது தமிழ் காப்பி டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முன்னதாகவே இந்த ஆங்கில புஸ்தகத்தை படித்து இங்கிலீஷ் செல் குரூப்பில் இதை குறித்து வீடியோஸை போட்டு பாஸ்டர் ரிக் வாரன் பேசினது, ஸ்மால் குரூப் புக்கு வச்சு அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பிறகு அந்த ஆங்கில புஸ்தகத்தை கொடுத்து ஷெல்டன் என்று சொல்லுகிற ஒரு அண்ணன்ட்ட அதை கொடுத்து நீங்கள் இந்த புக்கை அப்படியே ஒரு நாள் செஷன் 6 செஷன் எடுக்க முடியுமா என்று கேட்டபொழுது சரி என்று சொன்னார்கள். தென்கிழக்கு சென்னை ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் ஒரு 6 செஷன்ஸை ஒரே நாளில் ஒரு செமினாராக நடத்தணும், இணைந்து பல சபைகள். அப்பொழுதெல்லாம் இந்த புஸ்தகம் ரிலீஸ் ஆகலை தமிழில், இங்கிலீஷில் உள்ளதை வைத்து மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி அப்புறம் அதை 6 வாரம் சபையில் பிரசங்கம் பண்ணி அப்பொழுதெல்லாம் சிடி கூட கிடையாது, இப்போ சிடியே ஆப்சலிட் ஆயிடுச்சு. அந்த கேசட் டேப்பில் நான் ஒரு 6 வாரம் பேசி நிறைய பேரை கேட்க சொன்னேன். அதற்கு பிறகு தான் பாருங்க, இதில் விருப்பம் இருந்தபடினாலே கர்த்தர் இந்த புக்கை மொழிபெயர்க்கிறதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 3 மாதம் நான் உட்கார்ந்து வேறு எந்த காரியமும் செய்யாமல் 80% ஆஃப் த டைம் நான் இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணுறதற்கு கவனம் செலுத்தி, ஏன்னா நிறைய இங்கிலீஷ் புஸ்தகம் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய அந்த ஈக்குவலண்ட்டு அந்த ஒரு டைனாமிக் மிஸ் ஆயிடுது. ஆகவே நான் மொழிபெயர்த்தேன் 453 பக்கங்கள், 453 பேஜஸ். ஆனால் என்னன்னா இது ரொம்ப சிம்பிளாக 40 நாளுக்கு பிரிக்கப்பட்டு 40 சாப்டர். வாழ்க்கைக்கான 5 நோக்கங்கள். ரட்சிக்கப்படாதவங்க கூட இதை வாசிக்கலாம், முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு புக், வெரி வெரி குட் புக். 500 வசனங்களுக்கு மேல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த புக்கில். வாழ்க்கையின் நோக்கம், நிறைய பேருக்கு வாழ்க்கையின் நோக்கம் தெரியாதனால தான் பிரச்சனை. டிஸ்கவரிங் லைஃப்ஸ் பர்பஸ். ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்குது, பட் இது ஜென்ரல் பர்பஸ் எல்லா விசுவாசிகளுக்கும். பாஸ்டர்ஸ், இதை மட்டும் நீங்கள் வாங்கி உங்கள் விசுவாசிகளுக்கு கொடுத்து வாசிக்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 50%க்கு மேலே உள்ள வேலை முடிஞ்சிருச்சு. பிலீவர்ஸ் மட்டும் இதை வாசிச்சுட்டாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ரியலி குட். ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் தான் இருக்கும், 40 நாளுக்கு படிக்க சொல்லுங்க. நான் எங்கள் சபையில் மார்ச் மாதம் முதல் திங்கட்கிழமையிலிருந்து the month of March 3ஆம் தேதியிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து ஈஸ்டர் வரைக்கும், அந்த வீக் வரைக்கும், பேஷன் வீக் வரைக்கும் 40 நாட்களுக்கு டெய்லி ஒரு சாப்டர் படிக்க சொல்ல போகிறேன். எக்ஸலண்ட் புக். இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவதற்கு தமிழில் எங்களுக்கு உரிமை கிடையாது. இது தமிழில் மட்டும்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மற்ற 25 மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்கு வாய்ப்பு வந்தபோது யாரும் ஒழுங்காக மொழிபெயர்க்கலை. அதனால் அந்த ப்ராஜெக்ட் அபார்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன இவ்வளோ நல்லா பண்ணிட்டதுக்கு பிறகு பப்ளிஷ் பண்ணலையே என்ற ஆதங்கம். அதனால் ட்ரைனிங் பர்பஸ்க்காக இதை நகல்கள் மட்டும் எடுத்திருக்கிறோம். பட் ஆனால் போதுமான அளவு உங்களுக்கு எடுத்து கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு புக்கினுடைய விலை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுது, பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஃபுல் பிரிண்ட். என்றால் பர்மிஷன் நமக்கு கிடையாது. ட்ரைனிங் பர்பஸ்க்காக, வளர்ச்சிக்காக செய்த புஸ்தகம். இதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறது கீழே உள்ள நம்பரை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் சபையில் உள்ளவங்களை எல்லாரையும் வாசிக்க வச்சுட்டிங்கன்னா நீங்களும் இதை வாசித்து 5 பர்பஸ். முதல் செக்மெண்ட் இன்ட்ரடக்ஷன், பிறகு 5 பர்பஸ். 6 வாரத்தில் இதை நீங்கள் ப்ரீச் பண்ணிங்கன்னா இந்த 40 நாள் பாஸ்டர்ஸ் it will be really good. மக்களை மறுபடியும் பிப்ளிக்கல் பர்பஸ்க்கு, காட் பர்பஸ்க்கு கொண்டு வருவதற்கு. ஒரு புக்கு வாங்கினா அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். பிரிண்ட் காஸ்ட்டு 450 பக்கத்துக்கு மேலே. ஸோ இட் இஸ் 300 rupees. ஸ்பைரல் பைண்டிங் போட்ட ஒரு
புக்கு ஹை குவாலிட்டி டிரான்ஸ்லேஷன். நான் பண்ணதுனால கிடையாது, அவ்வளவு கவனம் செலுத்தி திருப்பி ரொம்ப பிரயாசப்பட்டு பண்ணியிருக்கிறேன். வாங்கி வாசிங்க, வாங்க சொல்லுங்க. 10 காப்பி நீங்கள் வாங்கினா, 10 புக்கு வாங்கினா இதை 250 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லியிருக்கிறேன் ஆஃபீஸில். பரவாயில்ல, கொஞ்சம் நமக்கு இதனால் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அடுத்து 30 காப்பிக்கு மேலே வாங்கினா 200 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கொஞ்சம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பர்பஸ்ஃபுல் லைஃபு விசுவாசிகள் வாழணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வாங்கி வாசியுங்கள். நீங்கள் ஒரு முறை வேகமாக வாசிக்கணும்னா பாஸ்டர்ஸ் வாசிச்சுட்டு, இஃப் யூ திங்க் இட்ஸ் ஒர்த் இட், நீங்கள் முதல்ல 300 ரூபா கொடுத்து வாங்கிருங்க. வாசிங்க, வேகமாக வாசிச்சுட்டு உங்கள் விசுவாசிகள் வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி வாசிக்க சொல்லுங்கள். எங்கள் சபையில் மார்ச் 3 நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கி ஆசீர்வதிக்கப்படுங்க. இது புக் ஷாப்பில் எங்கேயுமே கிடைக்காத தமிழ் புக்கு. ஒன்லி இட்ஸ் அவைலபிள் வித் அஸ். வி ஹவ் மேட் இட் அவைலபிள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. இந்த வருஷம் பர்பஸ்ஃபுல் லைஃப்பை உங்கள் விசுவாசிகள் வாழ்வார்களாக. அதற்கு இந்த புக்கு உதவியாக இருக்கும். காட் பிளஸ் யூ. Praise the Lord. Hallelujah. நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த வருகிற முகாமுக்காக இந்த புக்கை வாங்கி வாசிங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது போல வெரி குட் புக், வெரி இம்பார்ட்டண்ட் புக். செய்திக்குள்ள கடந்து போகலாம். எழுப்புதலின் தாக்கம். ஒரு எழுப்புதல் வருகிறது என்று சொன்னால் முதல்ல சபையில் தான் ஆரம்பிக்கணும். அந்த எழுப்புதல் சபைக்குள்ள வந்துட்டா, ஊழியர்களுக்குள்ள வந்துட்டா, விசுவாசிகளுக்குள்ள வந்துட்டா, வெளியில அது என்ன விதமாக தாக்கத்தை கொண்டு வரும் என்பதை ஒரு செய்தியாக கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எங்களோடு பேசும். எழுப்புதல் எழுப்புதல் என்று வாஞ்சிக்கிறோம். அந்த எழுப்புதலை பார்ப்பதற்கு எங்கள் கண்கள் ஆவலாய் இருக்கிறது. அதை நாங்கள் நேரில் பார்க்கிறதுக்கு முன்பதாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்க, ஆதி திருச்சபையில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப் போகிற தலைப்பு எழுப்புதலின் தாக்கம். இம்பேக்ட் ஆஃப் ரிவைவல். எழுப்புதலின் தாக்கம். எழுப்புதல் என்பது நான் பலமுறை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். வாட் இஸ் ரிவைவல்? எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்பது வெளியிலே தேவனை அறியாத மக்கள் நடுவிலே நடக்கிற காரியங்கள் அல்ல. பொதுவாக மக்கள் அதிலே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதை நான் அறிகிறேன். நன்றாக கவனியுங்கள். ரிவைவல் இஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் இன் த கம்யூனிட்டி. ரிவைவல் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த சர்ச். எழுப்புதல் என்பது என்ன? ஆண்டவர் நமக்கென்று ஒரு நிலையை வைத்திருக்கிறார். நன்றாக கவனிக்கணும். நமக்கென்று ஒரு நிலையை வைத்திருக்கிறார். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர், திருச்சபை, தேவன் வைத்திருக்கிற ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே சப்ஸ்டாண்டர்ட் லிவிங் இருக்கிறவர்கள், அவர்கள் உணர்வடைந்து ஆண்டவர் விரும்புகிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு எழும்பி வருகிறார்களே, அதைத்தான் ரிவைவல் என்று நாம் டிஸ்கிரைப் பண்ணுகிறோம். இது நடக்கும் பொழுது இந்த சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கிறிஸ்டியன் லைஃப், சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி சர்ச் லைஃப், சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி சர்ச் லீடர்ஸ் உடைய லைஃபு ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் இப்பொழுது நீக்கப்பட்டு தேவன் விரும்புகிற அந்த நிலைக்கு டு ரைஸ் அப் டு த ஸ்டாண்டர்ட் தட் காட் ஹேஸ், அது ரிவைவல். when that happens, அந்த காரியம் நடக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால் மக்கள், வெளியிலே இருக்கிறவர்கள் தேவனை அறிய ஆரம்பிப்பார்கள். பல காரியங்கள் நடக்கும். when God's people rise to the standard that God wanted them to come to, what happens is there will be a lot of good impact in the church and outside the church. சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியிலேயும் தாக்கங்களை நாம் பார்க்க முடியும்.
அந்த தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் என்விஷன் பண்ணி பார்க்க வேண்டும். எழுப்புதல் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆவியின் கண்களிலே நீங்கள் அதை பார்க்கத்தக்கதாக, விஷன் இஸ் தி மென்டல் பிக்சர் ஆஃப் த டிசையர்ட் ஃபியூச்சர். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு இருக்கிற ஆசை, வாஞ்சை, அது இன்னும் நமக்கு எழுத்தின்படி அது நிறைவேறவில்லை. ஆனால் நம்முடைய கண்களிலே, நம்முடைய மனக்கண்களிலே அதை காண முடியும். அதுதான் விஷன் என்று சொல்லுவார்கள். ஸோ ரிவைவல் விஷன் உங்களுக்கும் எனக்கும் உண்டாவதற்கு, எழுப்புதல் தரிசனம் உண்டாவதற்கு, நாம் அந்த எழுப்புதல் வரும்பொழுது ஏற்படும் நல்விளைவுகளை குறித்து நாம் சற்று இமேஜின் பண்ணி பார்க்க, I'm going to take you through the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது சபையானது தேவன் விரும்புகிற நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட நல்விளைவுகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். I'm going to share with you about 11 revival impact. எழுப்புதலின் தாக்கம், ஒரு 11 காரியத்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறேன். எழுப்புதல் 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 என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, அது என்னது? சபையானது தேவன் விரும்புகிற நிலைக்கு எழும்பி வர வேண்டும். ஒரு ஊழியர் தேவன் விரும்புகிற நிலைக்கு ஏறி வர வேண்டும். ஒரு திருச்சபை தேவன் விரும்புகிற நிலைக்கு அது மாறி வர வேண்டும். இப்படி வரும்பொழுது என்ன நடக்கும்? What will happen? ஆமென். The revival impact. 11 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்பர் 1, முதலாவதாக, people will easily come to know the Lord and they will come in big numbers. நல்ல கவனிங்க. எழுப்புதல் உண்டாகும் பொழுது, தேவன் விரும்புகிற நிலையிலே திருச்சபை இருக்கும் பொழுது, தேவன் விரும்புகிற நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், திரளான எண்ணிக்கையிலே மக்கள் தேவன் பக்கம் வருவார்கள், எளிதாக தேவன் பக்கம் வருவார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதுருனுடைய ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து கவனிங்க, அதே அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 47ஆம் வசனத்தின் 2வது பகுதி. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு டெய்லி சால்வேஷன். அதற்கு பிறகு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. கவனியுங்கள், 5000 இருந்தது. 3000, பிறகு அனுதினமும், இப்பொழுது 5000. இந்த நேரத்திலெல்லாம் 10,000க்கும் அதிகமான விசுவாசிகள் அந்த எருசலேம் சபையிலே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வசனத்தை பார்க்கும் பொழுது அதிகமாய் மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டார்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் 6ஆம் அதிகாரத்திலே வரும்பொழுது சேர்க்கப்பட்டார்கள், அடிஷன் growth கிடையாது, மல்டிப்ளிகேஷன் growth வருகிறது. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அந்நாட்கள் சீஷர்கள் பெருகின போது, there was multiplication of disciples. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று.
இட் மல்டிப்ளைட் செவரல் டைம்ஸ். மிகவும் பெருகிற்று. கிரேட்லி மல்டிப்ளைட். ஸோ பாருங்க, முதலாவது இம்பேக்ட் என்னன்னா, திரளான மக்கள் தேவன் பக்கம் வருவார்கள். எளிதாக தேவன் பக்கம் வருவார்கள். சபை, கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியங்கள் தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்கும் பொழுது அங்கே திரளான மக்கள் தேவன் பக்கம் வருவார்கள். தட் இஸ் ரிவைவல் இம்பேக்ட் 1. ரிவைவல் இம்பேக்ட் 2, எழுப்புதல் தாக்கம் 2. டிவைன் மிரக்கிள்ஸ் இன் மோஸ்ட் காமன் பிளேசஸ். தெய்வீக அற்புதங்கள் மிகவும் சாதாரண இடங்களிலே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கவனிங்க, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. 3ஆம் அதிகாரம், தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்த ஒரு மனுஷன், தாயின் வயிற்றிலேயே இருந்து பிறக்கும் பொழுதே சப்பானியாக பிறந்தவன், 40 வயதிற்கு மேற்பட்டவன், தேவாலயத்து வாசலிலே பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவன். அவனுக்கு யாருமே அந்த சுகத்தை கொடுக்கவில்லை. எல்லாருக்கும் தெரியும் இவன் தேவாலயத்து வாசலில் ஒரு பிச்சைக்காரன் என்று. அந்த பிச்சைக்காரன் ஏதாவது கிடைக்கும் என்று கையை நீட்டுகிறான். ஆனால் பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஆலயத்திற்கு போகிறார்கள். அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து சொல்கிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. யோசிச்சு பாருங்க, 40 வருஷமா இதுவரைக்கும் நடக்காத ஒரு மனுஷன், எல்லாருடைய பார்வையிலே இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது சுகமாகிறான். தேவாலயத்திற்குள்ள சுகமாகும், தேவாலயத்திற்கு வெளியில சுகமாகுமா? தேவாலயத்திற்கு வெளியிலே சுகமானது. ஆமேன். வீதிகளிலே, எல்லாரும் பார்க்கிற மார்க்கெட் பிளேஸில், பப்ளிக் லொகேஷன்ஸில், யாரும் மறுக்க முடியாத, யாராலையும் மறக்க முடியாத திட்டவட்டமான அற்புதங்களை தேவன் செய்ய வேண்டும். ஆமேன். தேவன் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். ஆமேன். ரிவைவல் இம்பேக்டில் அதுவும் ஒன்று. தெய்வீக அற்புதங்கள் சாதாரண மக்கள் மூலம் சாதாரண இடங்களிலே நடக்க ஆரம்பிக்கும். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அநேக அற்புதங்கள், மிரக்கிள்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினன், இது அதிகமாக இருக்கும். வருகிற நாட்களிலே சபையானது, சபையிலே எல்லாரும் அப்படி இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் சபையிலே ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் தேவன் விரும்புகிற நிலைக்கு வருவார்கள். சபையிலே சில தலைவர்கள் தேவன் விரும்புகிற நிலைக்கு வருவார்கள். சில சபைகள் தேவன் விரும்புகிற நிலைக்கு வரும். அந்த சபைகளை கொண்டு, அந்த ஊழியர்களை கொண்டு, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்ய போகிற மகத்தான காரியங்கள் மகிமையாய் இருக்க போகிறது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பெரிய அற்புதங்களை அடையாளங்களை, ஒரு டீக்கன் பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு செய்கிறார். முதன்மையாக இருக்கிற அப்போஸ்தலர்களாலேயும் அற்புதங்கள் நடக்கிறது. அங்கே உதவிக்காக இருக்கிற அசிஸ்டன்ட் ஸ்தேவான், பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டியலிலே இருந்தவன். அவன் மூலமாக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்தார். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சீமோனும் விசுவாசத்தின் ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பிரமிக்கத்தக்க அற்புதம், மறக்க முடியாத அற்புதம், மறக்க முடியாத அற்புதம். இது அற்புதமா இல்லையான்னு டிபேட் பண்ணக்கூடிய மேட்டர் இல்லை. தெளிவாக இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32லிருந்து 34. அயனேயா என்ற ஒரு மனிதன் 8 வருஷமாய் திமிர்வாதத்தோடு போராடி கொண்டிருந்தவன்.
அவன் சுகத்தை பெறுகிறான். ரிவைவல் இம்பேக்ட் 2. முதலாவது, மக்கள் திரளான எண்ணிக்கையிலே தேவன் பக்கம் வருவார்கள், எளிதாய் வருவார்கள். இரண்டாவதாக, சாதாரண மக்கள் மூலம் தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். டிவைன் மிரக்கிள்ஸ் இன் மோஸ்ட் காமன் பிளேசஸ். சாதாரண இடங்களிலே அற்புதங்கள் நடக்கப் போகிறது. ஆமேன். மூன்றாவதாக, ரிவைவல் இம்பேக்ட் 3. முழு பட்டணம், முழு சமுதாயம், முழு ரீஜன் தேவன் பக்கம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள். Cities and regions will turn to the Lord in its entirety. அப்போஸ்தலர் 5:28 இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிலிப்பு சமாரியாவுக்கு போகும் பொழுது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சிட்டி இம்பேக்டிங் இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, சிட்டி இம்பேக்டிங் டீச்சிங் மினிஸ்ட்ரி. அப்போஸ்தலர் 5:28. சிட்டி இம்பேக்டிங் இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 2 வருஷ காலம் திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டே வருகிறான். 2 வருஷம் டீச்சிங். யாரு? பவுல். அதனுடைய விளைவு என்ன? 2 வருஷ காலம். 10ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நடந்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை, அவருடைய வார்த்தையை கேட்டார்கள், இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்போ ஒரு ரீஜன் இம்பேக்டிங் அப்போஸ்டாலிக் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:35 2 ஊர் தேவன் பக்கம் முழுமையாக திரும்புகிறது. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும், சொல்லுங்க பார்க்கலாம், குடியிருந்த எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு அற்புதம். ஐனேயா என்ற ஒரு மனிதன் சுகமாகிறான். அவன் சுகமாகிறதை பார்த்து, இந்த மைட்டி மிரக்கலை பார்த்து, இந்த பெரிய அற்புதத்தை பார்த்து 2 ஊர் தேவன் பக்கம் திரும்பினது. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்படிப்பட்ட அற்புதம் வேணும் இல்லையா? We want to see such miracles. பட் அப்படி இருக்கணும்னா நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற அந்த எழுப்புதலிலே இருக்கணும். We should be revived and we should be the person that God wants us to be and we should do the thing that God wants us to do. Hallelujah. Amen. So மூன்றாவதாக, cities and regions will turn to the Lord in its entirety. முழுமையாக தேவன் பக்கம் திரும்பும். ஆமேன். 4வது, ரிவைவல் இம்பேக்ட் 4. எழுப்புதல் வரும்பொழுது உண்டாகிற தாக்கங்கள். நாம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். உங்கள் கண்கள் பார்க்க போகிறது, என்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. இதற்காகத்தான் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம் கடந்த 30-40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் திருச்சபைகள். ஆண்டவர் அந்த எழுப்புதலின் முனையிலே நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். We are in the brink of a great revival in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு அசைவை நாம் பார்க்க போகிறோம். சபையிலே தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் மக்கள் தேவனுக்காக அர்ப்பணித்து எழும்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் மகத்தாய் இருக்க போகிறது. And you and I should be part of that company of God's people that God is going to use. கர்த்தர் பயன்படுத்த போகிற அந்த faithful remnant company of people நீங்களும் நானும் இருக்கணும். அநேகர் அதில் இணைந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவன் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்களா? நான் இருப்பேனா? அதுதான் சவால். உங்களுக்கு அந்த எழுப்புதல் வரும்பொழுது உண்டாகிற தாக்கங்களை நான் உங்களுக்கு, உங்களுடைய மனக்கண்கள் அதை கற்பனை செய்து பார்க்கும்படியாக நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ரிவைவல் இம்பேக்ட் 4. எழுப்புதல் தாக்கம் 4. persecution will increase. But on the other hand, the gospel will also be proclaimed boldly. உபத்திரவம் ஒரு பக்கம் பெருகும், ஆனாலும் அதன் நடுவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும். There will be intense persecution, but there will also be intentional proclamation.
திட்டவட்டமான சுவிசேஷ பிரகடனமும் ஒரு பக்கம் நடக்கும், தீவிரமான உபத்திரவமும் இன்னொரு பக்கம் இருக்கும். உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத யோவான் ஸ்நானகன்கள், உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத எலியாக்கள், உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத ஸ்தேவான்கள், உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத தானியல்கள், உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கள் கர்த்தர் எழுப்புவார். அந்த வரிசையிலே நீங்கள் இருப்பீர்களா? அந்த வரிசையிலே நான் இருப்பேனா? There will be persecution, there will be opposition, but in the midst of opposition these people will see opportunities and they will rise up and see what God is able to do. கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு விசுவாசம். எரிகிற தீக்குள்ளே 3 வாலிபர்கள் இருந்தார்கள். ஆனால் 4வது நபரை ராஜா பார்க்கிறான். யாரு? சிலையை செய்தவன், சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டளை போட்டவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் வாயை திறந்து சொல்லுகிற அளவிற்கு தேவன் கிரியை செய்தார். அப்படிப்பட்டதான ஒரு சீசனை நாம் பார்க்க போகிறோம். We are going to see people who are opposing us turning to the Lord. Hallelujah. ஒரு பக்கம் உபத்திரம் இருக்கும். அப்போஸ்தலர் 4:18 அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பர்சிக்யூஷன். 4:19 நாங்கள் எப்படி கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியும் என்று 19-20 வசனத்தில் பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள். There will be intentional proclamation in the midst of intense persecution. 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். பாருங்க, அடித்தார்கள், பேசக்கூடாது என்று கட்டளை போட்டார்கள், ஆன்டி கன்வர்ஷன் லா மாதிரி கொண்டு வந்தார்கள், மிரட்டினார்கள். 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். உபத்திரவம் ஒரு பக்கம், பிரகடனம் இன்னொரு பக்கம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். ஆனால் 3ஆம் வசனம் கவனிங்க, என்ன பண்ணினார்கள்? அல்லது 4ஆம் வசனம் கவனிங்க, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். உபத்திரவம் வந்தது, ஆனால் அவர்கள் போய் பிரசங்கித்தார்கள். உபத்திரவமும் persecution and proclamation will go hand in hand. Hallelujah. Praise God. உபத்திரவம் வரும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கும் பொழுது இருளின் ராஜ்யத்தின் கிரியைகளை நீங்கள் பார்க்கத்தான் செய்வீர்கள். நீங்கள் ரிவைவல் அடையும் பொழுது அவனும் ரிவைவல் அடைவான். ஏன் தெரியுமா? கவுண்டர் கொடுக்கிறதற்காக. பட் யூ ஆர் கோயிங் டு ஓவர்கம் தட். நீங்கள் அதை ஜெயிக்கப் போகிறீர்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Persecution will increase, but on the other hand the gospel will also be proclaimed boldly. உபத்திரவம் ஒரு பக்கம் பெருகும், ஆனால் அதன் நடுவிலே சுவிசேஷமும் தைரியமாய் அறிவிக்கப்படும். ரிவைவல் இம்பாக்ட் 5. முதலாவது என்னது? திரளாக தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். 2வது சாதாரண இடங்களிலே அற்புதங்கள் நடக்கும். 3வது முழு பட்டணம், முழு ரீஜன் தேவன் பக்கம் திரும்பும். 4வது உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தை பிரகடனம் பண்ணுகிற காரியமும் இன்னொரு பக்கம் இருக்கும். ரிவைவல் இம்பாக்ட் 5. 5வது எழுப்புதலின் தாக்கம். சிலர் இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடும். Some will die as martyrs. இது உங்களுக்கு ஒருவேளை பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இல்லாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே கவனிங்க, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. Not everybody gets the privilege of dying as a martyr.
But some will get that. சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆமென். சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆமென். கிடைத்தால் நீங்கள் பாக்கியசாலிகள். இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக மரிக்கிறது என்பது privilege. Not everybody is given that honor. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் எழும்பி நின்று வரவேற்கிறார். எழும்பி நின்று வரவேற்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58 60 படித்து பாருங்கள். ஸ்தேவான் கொல்லப்படுகிறான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படித்து பாருங்கள். யாக்கோபு கொல்லப்படுகிறான். சிறையிலிருந்து காப்பாற்றப்பட்டான் பவுலும் சீலாவும். எஸ். சிறையிலிருந்து விடுதலை பெற்றான் பேதுரு. எஸ். பட் ஜேம்ஸ் டைட். பட் ஸ்டீஃபன் டைட். Some will die as martyrs. என்ன பாஸ்டர், இரத்த சாட்சியாக மரிப்பார்களா? எஸ். இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்க. 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தில் நடக்கும் அடையாளங்கள், அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கும் அடையாளங்கள். அதிலே சொன்ன ஒரு காரியம் என்ன? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். கொலை செய்தாலும் செய்வார்கள் அல்ல, உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். உலகத்தில் ஒரு குளோபல் பர்சிக்யூஷன் ஒன்று வரப்போகிறது. இன்றைக்கு சில நாடுகளில் தான் உபத்திரவம் இருக்கிறது. there is going to come global persecution. there is going to come global famine. மத்தேயு 24:7 படிச்சு பாருங்க. global famine. மத்தேயு 24:9 படிச்சு பாருங்க. global persecution. இதெல்லாம் வரப்போகிறது. இதெல்லாம் வரப்போகிறது. நான் விரும்பி சொல்லவில்லை, ஆசைப்பட்டு சொல்லவில்லை. ஆனால் பைபிளில் இயேசு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். there will be persecution. ஹல்லேலூயா. அந்த உபத்திரவத்தோடு கூட இரத்த சாட்சியாக மரிக்கிறதான பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்படி மரிக்கிறவர்கள் கூட தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் மரிக்கப் போவது இல்லை. தேவனுடைய திட்டத்திற்குள் தான் அவர்கள் மரிப்பார்கள். பிசாசு அதிலையும் வெட்கப்பட்டு தான் போவான். ஆமென். அது ரிவைவல் இம்பாக்ட் 5, எழுப்புதல் தாக்கம் 5, எழுப்புதல் தாக்கம் 6. Tough people like Saul will be saved through divine intervention. கடினமான மக்கள், சவுலை போன்ற மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, உபத்திரவப்படுத்தினதான பவுல் ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணராக இருந்த நபர்களில் ஒருவன் இவனும் கூட. இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி அவன் ரட்சிக்கப்படுகிறான். A terrorist got saved. Divine intervention of God. தேவன் சிலரை சந்திப்பார். இவர்களா என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் மனக்கண்களை திறந்தருளுவார். இவர்கள் பெரிய உபத்திரவத்தை கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க, சிலையை செய்தவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை மிரட்டினவன், உங்களை விடுவிக்கிற தேவன் யார் என்று கேட்டவன், 7 மடங்கு சூடை அதிகரிக்க சொன்னவன், பொற்சலையை செய்தவன், தேசத்திலே இந்த விக்கிரகத்தை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சட்டம் போட்டவன், அவன் சொல்லுகிறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவரை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லுகிறானே. அப்படிப்பட்டதான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் எதிர்க்கிறவன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அளவிற்கு சூழ்நிலைகள் மாறும். உபத்திரவம் ஒரு பக்கம் இருந்தாலும், இரத்த சாட்சி ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படிப்பட்டதான சண்டாளன்கள் ரட்சிக்கப்படுவார்கள். You will see that. We are in for exciting days. நாம் பரவசப்படக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளே போகிறோம். Tough people like Saul will be saved through divine intervention. தெய்வீக தேவனுடைய இடர்பாடு மூலமாக இப்படிப்பட்டதான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். Don't give up on anybody. ஆமென். சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? உபத்திரவப்படுத்தினான். யாரை? இயேசுவை பின்பற்றுகிறவர்களை. அதிலே ஒருவன் யார்? ஸ்தேவான்.
அப்படி அவன் செய்யும் பொழுது என்ன சொல்லுகிறார் ஸ்தேவான்? ஜெபிக்கும் பொழுது கடைசியாக கவனியுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் 60ஆம் வசனம். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். யாரு அங்க இருக்கிறா? சவுல் இருக்கிறான். பாருங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். 9ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுறாரு. ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்க, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஆனால் அங்கே ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார்? மரிக்கும் பொழுது இயேசு சிலுவையிலே சொன்னது போல சொல்லுகிறார், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அந்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது. சவுலின் ரட்சிப்பு உண்டாகிறது 9ஆம் அதிகாரத்தில். ஸ்தேவானின் ஜெபத்திற்கு பதிலா 9ஆம் அதிகாரத்தின் சவுலின் ரட்சிப்பு. மேபி டோன்ட் கிவ் அப் ஆன் பீப்பிள், டோன்ட் கிவ் அப் ஆன் பீப்பிள், கீப் பிரேயிங். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேங்ஸ்டர்ஸ், கொலைகாரர்களை, பயங்கரமான சண்டை போடுகிற குண்டர் கூட்டத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்படுகிறதை எத்தனை சாட்சியில் கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிறார். ரிவைவல் இம்பேக்ட். 6 tough people like Saul will be saved through divine intervention. Amen. 7ஆவதாக நம்பர் 7, ரிவைவல் இம்பேக்ட். 7 எழுப்புதல் தாக்கம். 7 எழுப்புதல் டைம்ல தேவனுடைய மகிமையை திருடுகிறதற்கு எழும்புகிறவர்கள் தேவனாலே கடினமாக டீல் பண்ணப்படுவார்கள். Those who try to steal the glory of God during revival, they will be sidelined by God, and the tremendous fear of God will come upon the church when God does that. எழுப்புதல் டைமில் தேவன் வல்லமையாக பல காரியங்களை செய்வார். அந்த நேரத்தில் எனக்கு மகிமை என்று மகிமையை திருட வருகிறதான தனிநபர்கள் இருப்பார்கள். தங்களுக்கு மகிமையை சேர்த்துக்கொள்ள உள்ளே வருவார்கள். அப்படிப்பட்ட மக்களை தேவன் ஒதுக்குவார். God will sideline them. God will sideline them. சீன் போடுகிறவர்கள் எழும்புவார்கள். சீனிலிருந்தே ஆண்டவர் அவர்களை தூக்குவார். அனனியா சப்பிராள் என்றதான ஒரு கப்பல், அவர்கள் மக்களுக்கு தேவை இருக்கிறதுனாலே கொடுக்கவில்லை. மக்களுக்கு தேவை இருந்த பொழுது கொடுத்தவர்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். தேவை இருந்தது. யாரும் அப்பீல் பண்ணல, யாரும் கேட்கல. தேவை இருந்ததை பார்த்தார்கள். ஒரு கூட்டம் மக்கள். எழுப்புதலிலே மக்கள் தாராளமாய் கொடுப்பார்கள். எழுப்புதலிலே மக்கள் தேவனுடைய ஊழியத்திற்காக, எழுப்புதலுக்கு தேவையான காரியங்களுக்காக அவர் உதாரத்துவமாய் விதைப்பார்கள். விதைக்கிறவர்கள் எழும்பிவிட்டார்கள், கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று, பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஜெனரஸ் ஹார்ட். எழுப்புதலில் இதெல்லாம் நடக்கும். மக்கள் எழுப்புதலுக்காக தேவையான காரியத்தை கொடுக்கிறதற்கு தயங்க மாட்டார்கள். அப்பொழுது பர்னபா என்ற ஒரு மனிதன், லீடர்ஷிப் டீமில் இருக்கிற ஒரு ஆளு தான். சீப்புருத்தீமானம் 36ஆம் வசனம். லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்ற அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்ன பண்ணுகிறான்? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஸோ லீடர்ஸும் கொடுக்குறாங்க, மக்களும் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க. எல்லாராலும் ஒருவேளை கொடுத்தவர்களை
பாராட்டுகிற ஒரு காரியம் நடந்திருக்கலாம். இவங்க கொடுத்தாங்க பாருங்கள், எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க மகிமைக்காக கொடுக்கலை, அவர்கள் யாரும் பாராட்டுவாங்கங்கிறதுக்காக கொடுக்கலை, தேவை இருந்ததுனாலே கொடுத்தார்கள். அந்த கொடுக்கிற காரியத்தை பார்த்து மற்றவர்கள் ஒருவேளை மெச்சிக் கொண்டிருந்திருக்கலாம். இதை பார்த்த அனனியா அண்ட் சப்பீராள், புருஷன் மனைவி, இதுவரைக்கும் தேவை இருக்கிற நேரத்தில் கொடுக்கலங்க, ஆனால் கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இப்போ பாராட்டு உண்டோ, கொடுத்தா அப்ரிஷியேட் பண்ணுவாங்களோ, கொஞ்சம் பேர் போடலாமோ, கொஞ்சம் நம்ம பேரை சொல்லுவாங்களோ, நம்முடைய பேரை அப்படியே கொஞ்சம் எழுதி வைப்பாங்களோ கற்பலகையில், என்ன நினைச்சாங்களோ தெரியல. அப்படித்தான் தெரிகிறது. அவர்கள் தங்களுடைய நிலத்தை போய் விற்றார்கள். நல்லது, ஊழியத்திற்காக கொடுக்கிறதற்காக தியாகமாக கொடுக்கிறது போல தெரிகிறது. நல்லா கவனிக்கணும், தியாகமாக கொடுக்கிறதே போல இருக்கும் பிரியமானவர்களே சிலர். உண்மையாகவே எந்த நோக்கத்தோடு கொடுக்கிறார்கள் என்பதை தேவன் தான் அறிவார். இப்பொழுது பாதியை கொண்டு வந்து அப்போஸ்தலரிடத்திலே கொடுக்க வருகிறார்கள். பாதி, பிரியமானவர்களே, சொத்தை விற்று பாதி கொடுக்கிறது பெரிய காரியம். சொத்தை விற்று பாதி காரியத்தை ஊழியத்திற்காக கொடுக்குறாங்கன்னா பெரிய காரியம்தான். ஆனால் உள்நோக்கம் எப்படி, இருதயம் எப்படி இருக்கு, கொண்டு வந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் பாதி கொடுத்து பாதி தான் கொடுத்தோன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? மகிமை என்பது அங்கே புலப்படுகிறது. அவர்கள் பாதி கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்த மாதிரி ஒரு சீன் போட்டாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா மகிமைக்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள், புகழுக்காகத்தான் செய்கிறார்கள், பாராட்டுக்காகத்தான் செய்கிறார்கள். தேவை இருக்கிறப்ப கொடுக்கல ஒன்று. ரெண்டாவது, பாதியை கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்த மாதிரி ஒரு சீனு. ரெண்டாவது பாருங்க, கொடுக்க வர்ற அன்னைக்கு முதல்ல புருஷன் தனியாக வர்றாரு, அப்புறம் மனைவி தனியாக வர்றாங்க. அவங்கள எல்லாரும் பாராட்டணும்னு சொல்லிட்டு பாருங்க, 2 முறை பாராட்டணும்னு நினச்சாங்களோ தெரியல. முதல்ல ஹஸ்பண்ட் வர்றாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஒய்ஃப் வர்றாங்க. யூ see all that. அந்த இடத்துல ஆண்டவர் அதை தாங்க முடியவில்லை. ஆண்டவர் அப்போஸ்தலர்களாலே அவர்களை டீல் பண்ணினார். மரித்தார்கள், சைட்லைன் பண்ணினார் ஆண்டவர். எழுப்புதல் டைம்ல தேவனுடைய மகிமையை திருடுவதற்கு யாராவது எழுப்பினால் தேவன் அவர்களை சைட்லைன் பண்ணுவார். சீன் போட எழுப்பினால் சீன்ல இருந்து தூக்குவார். அப்போஸ்தலர் 5:1-10 படிச்சு பாருங்க. 11ஆம் வசனம், verse 11. சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட போது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஆமா, தெய்வ பயம் வந்துச்சு. துணிகரம். எழுப்புதல் டைம்ல மகிமையை தேடுவதற்கு துணிகரம் கொள்ளுகிறவர்கள் டீல் பண்ணப்படுவார்கள். மற்றவர்களும் அப்படி இருக்கலாம் நினைச்சாங்கன்னா ஆரம்பத்திலே ஆர்டர் முளையிலே கிள்ளி போடுவார். பயம் உண்டாகும், ஒரு தெய்வ பயம் உண்டாகும். ஆண்டவர்கிட்ட விளையாட முடியாது. எழுப்புதல் டைம்ல கவனமா இருக்கணும். பீப்புள் ஆஃப் காட், லெட் அஸ் பி வெரி கேர்ஃபுல். கவனமாக நாம் இருப்போம். எழுப்புதல் டைமில் யோவான் ஸ்நானகனுடைய மென்டாலிட்டி இருக்கணும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். I should decrease and he should increase. எப்படி ஒரு யோவான் ஸ்நானகன் இயேசுனுடைய 1ஆம் வருகைக்கு முன்பாக வந்து வழியை ஆயத்தம் பண்ணினானோ, அதே போல இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு முன்னதாக ஒரு யோவான் ஸ்நானகனின் தலைமுறை ஒன்று எழும்பும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும். ஜான் த பேப்டிஸ்ட் ஜெனரேஷன், JTB ஜெனரேஷன், ஜான் த பேப்டிஸ்ட் ஜெனரேஷன் ஒன்று எழும்பும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். சத்தியத்தை பேசுவேன், தலை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சத்தியத்தை பேசுகிற ஒரு தலைமுறை. மணவாளனுடைய தோழனாக இருந்து மணவாளன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு செய்க விரும்புகிறதான மணவாளனுடைய தோழன் யோவான் ஸ்நானகனின் தலைமுறை ஒன்றை எழுப்பும். ஆமேன். மணவாளனுடைய தோழன், ஃப்ரெண்ட் ஆஃப் த பிரைட்க்ரூம், ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை, தேவனோட உறவு உள்ள ஒரு தலைமுறை. ஹல்லேலூயா. நான் சிறுகும் அவர் பெருகும் வேண்டும் என்ற ஒரு தலைமுறை. தலை போனாலும் பரவாயில்ல சத்தியத்தை பேசுவேன் என்ற ஒரு தலைமுறை. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை தேவன் எழுப்புவார். ஆமேன். நான் சிறுகணும் அவர் பெருகணும், நான் பெருகணும் அவர் சிறுகணுங்கிற மாதிரி பிஹேவியர் இருந்த ஆண்டவர் அவர்களை போட்டு தள்ளுவார். That's it. Revival impact 7. Revival impact 8. எழுப்புதல் தாக்கம் 8. 11 காரியத்தை சொல்ல போகிறேன். 8வது ரிவைவல் இம்பாக்ட் 8.
people will generously give for the work of the Lord. கர்த்தருடைய ஊழியத்திற்கு மக்கள் உதாரத்துவமாய் கொடுப்பார்கள். விஷன் 2030 என்ற தரிசனம் பெரிய தரிசனம். முழு இந்தியாவிலே சபை இல்லாத கிராமங்களிலே சபைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு மகா பெரிய தரிசனம். தமிழ்நாட்டில் மட்டும் 10,000 கிராமங்களில் திருச்சபைகள் இல்லை. ஊழியர்களை பயிற்றுவிக்க வேண்டும், அனுப்ப வேண்டும், மொபைலைஸ் பண்ண வேண்டும். ப்ரேயர் மொபைலைசேஷன், ரிசர்ச் எஃபர்ட்ஸ், பப்ளிகேஷன், டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கன்சல்டேஷன்ஸ், என்விஷனிங் கேம்ப்ஸ், பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப், மீட்டிங்ஸ், இப்படி நிறைய நடக்கும். ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் பாஸ்டர்ஸ், கெப்பாசிட்டி பில்டிங், ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் சர்ச் பிளான்டர்ஸ், இப்படி பல காரியங்கள் நடக்கும். எல்லாவற்றுக்கும் தேவைகள் இருக்கும். ஆனால் தேவைகளை தேவன் சந்திப்பார். People will generously give for the work of the Lord. தேவனுடைய ஊழியத்திற்கென்ற மக்கள் தாராளமாய் ஏராளமாய் விதைப்பார்கள். அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். Look at that. எழுப்புதல் டைமில் அந்த ஷேரிங் அண்ட் கேரிங் அதிகமாக இருக்கும். தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு மக்கள் எழும்புவார்கள். ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற காரியம் பெருகும். இந்த ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனி கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். People will generously give for the work of the Lord. 4 அதிகாரம் 32-37. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. செல்ஃப்லெஸ். சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகள் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஊழியத்திலே அப்படித்தான் இருக்க போகிறது. தரிசனத்தோடு செயல்படுகிற ஊழியங்களுக்கு அப்படித்தான் இருக்க போகிறது. ஒன்றும் குறைவுபடவில்லை. ஊழியத்தின் தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு தேவனே தேவைகளை சந்திக்க போகிறார். Vision 2030 will lack no provision. God will raise generous hearts. God will raise selfless people. God will raise donors and partners who will bring and lay their money at the feet of the apostles. நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். கையில் ஜெபம் பண்ணி வாங்கிறது தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம கையில் அது முடங்கிடக்கூடாது. நம்முடைய இருதயத்திற்கு அது போயிடக்கூடாது. ஊழியர்கள் கவனிக்கணும். ஆமேன். நமக்கு அது எப்பொழுதும் பாதத்திலேயே தான் இருக்கணும். ஆமேன். மணி இஸ் a good servant but a very bad master. Covetousness kills revival. பேராசை எழுப்புதலை கொன்று போடும். ஆகவே கவனமாக இருப்போம். Those who are handling the resources of God, let us be good stewards. நல்ல உக்கிரானக்காரர்களாக இருப்போம். தேவன் எடுத்து நம்மை பயன்படுத்துவாராக. தேவைகள் ஊழியத்திற்கு ஆண்டவர் தாராளமாய் கொடுத்து உதவுகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். ரிவைவல் இம்பேக்ட் 9. எழுப்புதல் தாக்கம் 9. There will be outpouring of the Holy Spirit in meetings. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஓ தேங்க்யூ லார்ட். எல்லா செல் குரூப்ஸ்லேயும், எல்லா மீட்டிங்ஸ்லேயும், எல்லா கூடுகையிலும், ஆராதனைகளிலும் தேவ ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணணும். நாம் போட்டிருக்கிற ஷெட்யூல் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணணும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது 1995 சிங்கப்பூர் தேசத்தில் நான் சபை ஒரு ஹோட்டல் ரூமில் நாங்கள் மீட் பண்ணுறோம். அந்த மீட்டிங்கில் பேசுவதற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருந்தேன். எனக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்திருந்தார்.
தேவன் சந்திக்கிற ஒரு வேளை என்ற ஒரு செய்தி. God's time of visitation. அந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி அந்த சபையில் ஒரு 50-60 பேருக்குள்ளே தான் நாங்கள் இருந்திருப்போம். ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறோம் சிங்கப்பூரில். ஹோட்டல் ஃபீனிக்ஸ், ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஃப்ரம் சிங்கப்பூர், நியர் தி நியர் சோமர்செட் MRT. அங்கே ஹோட்டல் ஃபீனிக்ஸில் மீட் பண்ணுறோம். மேலே நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். வழக்கமாக ஒரு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு 5 to 7 minutes தான் பேசியிருப்பேன். அதுக்கு மேலே என்னால் பேச முடியவில்லை. வெரி அன்யூஷுவல். அப்படியே எனக்கு ஆவியானவர் அவருடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது. ஆவியானவருடைய கிரியை ஏதோ ஒன்று நடக்க ஆவியானவர் விரும்புகிறதை நான் உணர்கிறேன். செய்தியை நான் பேச முடியவில்லை. நான் ஒரு 7 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். பேசிட்டு டைம் ஆஃப் காட்ஸ் விசிட்டேஷன் என்று பேசுகிறேன், தேவனுடைய சந்திப்பின் வேலை என்று பேசுகிறேன். ஆனால் ஆண்டவர் நீ பேச வேண்டாம், நானே சந்திக்க போகிறேன் இறங்கி வந்தது போல இருந்துச்சு. நான் அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐ said I don't think I'm going to continue to preach. நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், அப்படியே கைகளை உயர்த்துவோம் என்று சொல்லி எல்லாரையும் ஜெபிக்க சொல்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறுத்திட்டு அங்கே அசோசியேட் பாஸ்டராக இருக்க ஒரு எங்களுடைய சீனியர் பாஸ்டருடைய தம்பி எபினேசர் தாமஸ். I said, Eben, would you like to be prayed for? ஜெபிக்கணுமாப்பான்னு கேட்டேன். அவன் அப்படியே பார்த்துட்டு நானான்னு கேட்டான். ஆமான்னு come here to the frontன்னு சொன்னேன். வந்த உடனே அவன் மேலே அப்படியே கை வச்ச உடனே அப்படியே he went down. He was slain. அப்புறம் வேறு யாருக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். ஒரு 3 பேர் வந்தாங்க, கை வச்சோம், கீழே விழுந்தார்கள். ஆவியானவருடைய அசைவை நான் பார்த்தேன். நான் சொன்னேன், எல்லாரும் எழும்பி நின்று சேர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஸ்டாக் பண்ணிடுங்க. We want to pray for every one of you. Pastor, senior pastor அங்கே இருந்தார், பாஸ்டர் ரேமன் தாமஸ். I said, Pastor, can you join me? ஸோ 2 பேரும் நானும் அவரும் அப்படி எல்லார் மேலே கை வச்சோம். என்டையர் காங்கிரிகேஷன் 60 பேரும் they were on the floor. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. மீட்டிங் வாஸ் கம்ப்ளீட்லி taken over by the Holy Spirit. Hallelujah. இப்படிப்பட்டதான காரியங்கள் அதிகமாக நடக்கும் பிரியமானவர்களே. This is going to happen. கொர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால், even before he could finish, the Holy Spirit started moving. ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்தார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். You're going to see the outpouring of the Holy Spirit in ordinary meetings. சாதாரண கூட்டங்களிலே ஆவியானவருடைய விசேஷ அசைவுகளை நாம் பார்க்க போகிறோம். Revival Impact 9, எழுப்புதலின் தாக்கம் 9. நம்முடைய மீட்டிங் ஷெட்யூல் எல்லாமே தாறுமாறாக போகிறது, ஆனால் நல்ல விதத்தில். I believe in structure, I believe in organized activities, but then the Spirit of God intervenes. We should not be bound by our program. Amen. Hallelujah. ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் வாலிபர்களாக நாங்கள் சிலர் கூடி ஜெபிப்போம். பல வருடங்களாக ஜெபித்தோம். 86 to 91 டிசம்பர் அட்லீஸ்ட் நான் இருந்தவரை. அதற்கு பிறகு மேபி த பிரதர்ஸ் கண்டினியூட். நல்ல கவனிங்க, இரவு 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நாங்கள் கூடி ஜெபித்த ஜெபம். அதிலே 1 மணிக்கு முடிக்க வேண்டிய ஜெபம் 1 மணிக்கு முடிக்கல. 3 மணி வரைக்கும் நாங்கள் அழுது கொண்டிருந்தோம். ஒரு சாவு வீடு போல ஆயிடுச்சு. We were moved with the burden of the Lord for North India. வட இந்தியாவிற்காக நாங்கள் அழுதோம். நரகத்திற்கு மக்கள் போகிற காட்சியை அங்கே வாலிபர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மாநிலத்தின் பெயரை சொல்லி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தோம். 1988 நடந்தது. அரவுண்ட் ஜூலை ஆகஸ்ட் மந்த். ஆமேன். அதற்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக நான் ஒரு சகோதரனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆத்ம பாரத்தினாலே அழுது கதறி ஜெபித்தது. இந்த மாதிரி ஆவியானவருடைய நேரம். சிங்கப்பூரில் பைபிள் காலேஜில் உட்கார்ந்திருக்கும் பொழுது செப்டம்பர் 1988 அங்கே டாக்டர் பால்டான் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி டீச் பண்ணுறாரு. காலையில் 10 மணிக்கு டீ பிரேக்கு.
டீ பிரேக்கு முன்னாடி அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது மிகவும் வைராக்கியமாக ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். அங்கே அவரால் பேசுகிறதற்கு முடியல, வாய் தடுமாறுகிறது, ஆவேசப்படுகிறார் பிசாசின் மீது, பாரம் பெருகுகிறது, வேர்ட்ஸில் அனாயிண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எங்களால் கிளாஸில் உட்கார்ந்துருக்க முடியல. ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள். அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக, யாரும் சொல்லலை, இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசும்போது அழுகுறாரு, நாங்கள் அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியே சேர்லேருந்து ஒவ்வொருத்தராக ஸ்லிப் டவுன் பண்ணி வி ஸ்டார்டட் நீலிங் டவுன், அழ ஆரம்பித்தோம். 10 மணிக்கு டீ பிரேக் யாரும் போகலை. ஆல்மோஸ்ட் அப் டு 11:30 12 o'clock ஹவுலிங், கிரைங், க்ரோனிங். அவரும் முழங்கால் படியிட்டு கதற ஆரம்பித்தார். ஆத்ம பாரம். இதெல்லாம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். எனக்கு இதெல்லாம் 88 ஆண்டவர் கொடுத்தாரு. 3 சம்பவங்கள் இப்போ சொன்னேனே. ஒரு ஹோட்டல் ரூமில் ஒரு பிரதரோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு, அதற்கு பிறகு வாலிப சகோதரர்களோடு, அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் பைபிள் காலேஜில் 1988 சாதாரண கூடுகை, சாதாரண பைபிள் காலேஜ், சாதாரண ஒரு மீட்டிங் பாயிண்ட். அந்த நேரத்தில் ஆவியானவருடைய அசைவு. கொர்நேலியு வீட்டில் ஆவியானவர் அசைவாடினார். There will be outpouring of the Holy Spirit in ordinary meetings. சாதாரண கூட்டங்களிலே ஆவியானவருடைய அசைவை நாம் பார்க்க போகிறோம். Hallelujah. We are in for good days, people of God. தேவ ஜனமே, உண்மையாக எழுப்புதலுக்காக வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபை தலைவர்களே, God is going to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ரிவைவல் இம்பேக்ட் 10, எழுப்புதல் தாக்கம் 10, திட்டமான தேவ அழைப்பும் வழிநடத்துதலும் ஊழியங்களுக்கு உண்டாகும். Ministries will begin to see clear guidance of the Lord for ministry. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். அந்தியோகியா சபையிலே சபை தலைவர்கள் கூடி ஜெபித்த பொழுது ஆவியானவர் பேசினார். மிஷனரி ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் மிக தெளிவாக பிலிப்புவை வனாந்திரத்திற்கு போ என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் மிக தெளிவாக கொர்நேலியு வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். லிசன், 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சமாரியாவுக்கு எழுப்புதலுக்காக தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் சமாரியாவில். அந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீ வனாந்திரத்திற்கு போ. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் கொர்நேலியு வீட்டுக்கு போகும்படி பேதுருவை திட்டமாய் நடத்துகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் மிஷனரி ஊழியத்திற்காக சபை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் மகதோனியாவுக்கு போ என்று ஆவியானவர் பேசுகிறார். ஓ, the Spirit of God will bring guidance. ஆவியானவர் வழிநடத்துதலை கொண்டு வருவார். Spirit of God will bring guidance. ஆவியானவர் வழிநடத்துதலை கொண்டு வருவார். திட்டமான தேவ அழைப்பும் வழிநடத்துதலும் ஊழியங்களுக்கு உண்டாகும். திட்டமான தேவ அழைப்பும் வழிநடத்துதலும் தேவ ஊழியங்களுக்கு உண்டாகும். Oh, I pray that all the churches, all the ministries will begin to have this guidance of the Holy Spirit. ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. Oh, Spirit of God, we want to hear your voice. ஆவியானவரே, உங்க வார்த்தையை நாங்கள் கேட்க விரும்புகிறோம்ப்பா. ஆவியானவரே, உங்க வார்த்தையை நாங்கள் கேட்க விரும்புகிறோம்ப்பா. ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, இதை செய் அதை செய்யின்னு சொல்லிடுங்க ஆண்டவரே. கைடன்ஸை கொடுத்துருங்கப்பா. உங்க வழிநடத்துதல் தேவை. நாங்களாக இதை செய்யக்கூடாது. கிழக்கு மார்க்கமாய் போக நினைத்த பவுலை மேற்கு மார்க்கமாய் போ என்று வழிநடத்துவதற்கு ஆவியானவர் தடை பண்ணி மகதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறதை ஆண்டவரே தரிசனத்திலே பார்த்தானே. அப்படி நாங்கள் தரிசனத்தை பெற்று ஊழியங்களை செய்ய ஊழியக்காரர்களுக்கு கிருபை செய்வீராக. சபை தலைவர்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிலிப்புகள் ஆண்டவரே வனாந்திரத்திற்கு போக ஆவியானவரால் நடத்தப்பட்டது போல நடத்தப்படணுமே. We want that kind of guidance. Hallelujah. எழுப்புதல் தாக்கம் 10, திட்டமான ஆவியானவர் வழி நடத்துதல். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே சமாரியாவில் இருந்த பிலிப்புவை வனாந்திரத்திற்கு போக கர்த்தர் அழைத்தார். 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதற்கு
ஆண்டவர் பேதுருவை அழைத்தார். 13ஆம் அதிகாரத்தில் அந்தியோகியா சபையில் இருந்த பவுலையும் பர்னபாவையும் சீனியர் லீடர்ஸை கர்த்தர் மிஷன் ஃபீல்டுக்கு போ என்று சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரத்தில் மிஷனரி ஊழியத்தில் இருந்த பவுலை ஆவியானவர் திட்டமான வேறொரு திசையிலே நடத்துகிறார். The Spirit of the Lord's guidance. ஆவியானவருடைய வழி நடத்துதல். எழுப்புதல் தாக்கம் 11. The last one. Revival impact 11. சபைகள் மிஷனரி ஊழிய அழைப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். சபைகள் மிஷனரி ஊழிய அழைப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். எல்லா சபைகளும் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடணும். எல்லாரும் ஒருவேளை மிஷனரி சங்கங்களை ஆரம்பிக்க முடியாது, எல்லாரும் மிஷனரிகளை ஒருவேளை அனுப்ப முடியாது. ஆனால் மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்கணும், கொடுக்கணும். எல்லா சபைகளும் மிஷன் ஊழியத்தில் ஈடுபடணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளும் மிஷன் ஊழியத்தில் ஈடுபடுகிறதா? நோ. பட் தி क्वेश्चन இஸ் why? ஏன் ஈடுபடுகிறது இல்லை? ஆண்டவருடைய இருதய துடிப்பாகிய மிஷனரி ஊழியத்தை ஏன் சபைகள் செய்வது இல்லை? ஏன் விசுவாசிகள் அதில் ஈடுபடுவது இல்லை? ஏன் அப்படிப்பட்டதான ஓரியன்டேஷன் இல்லை? எழுப்புதல் வரும் பொழுது மிஷனரி ஊழியத்திலே சபைகள் ஈடுபட ஆரம்பிக்கும். ஆவியானவர் ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிறார். Spirit of God is beginning to stir hearts of people. I see leaders' hearts being stirred. ஆவியானவர் இருதயங்களை ஸ்டர் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். Hallelujah. This is going to increase. Amen. At least amongst the people that God has called. கர்த்தர் மேல் வீட்டு அறை 120 பேர், கிதியோனின் 300, பாகாலுக்கு பணியாத 7000, ஒரு யோவான் ஸ்நானகனின் தலைமுறை, ஒரு யோசுவாவின் தலைமுறை என்று சொல்லக்கூடிய ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள், லைக் மைண்டட் பீப்புள் ஆண்டவர் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஐ see God uniting such leaders even around Tamil Nadu. I'm beginning to see some precious jewels. ஊழியக்காரர்கள், சில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒருவேளை பர்சனாக இல்லாமல் இருக்கலாம், தெரிந்த ஒரு நபராக இல்லாமல் இருக்கலாம். But God is bringing people with a kindred spirit, with like-minded visionary leaders. ஆண்டவர் இணைக்கிறார். ஆவியானவர் செய்கிற ஒரு கிரியை. ஆமென். சபைகள் மிஷனரி ஊழிய அழைப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். ரிவைவல் என்பது என்ன? சபைக்குள்ளே தேவன் செய்கிற காரியம். ரிவைவல் இம்பாக்ட் என்பது என்ன? வருகிறதான விளைவுகள். 11 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது என்னது? ரிவைவல் இம்பாக்ட் 1 என்னது? people will come to know the Lord and in big numbers. திரளாக மக்கள் தேவன் பக்கம் வருவார்கள், எளிதாக வருவார்கள். இரண்டாவது என்னது? தெய்வீக அற்புதங்கள், தெய்வீக இடைபாடுகள் சாதாரண இடங்களிலே சாதாரண மக்களை கொண்டு தேவன் செய்வார். மூன்றாவதாக என்ன? முழு பட்டணம், முழு ரீஜன் தேவன் பக்கம் திரும்பும். நாலாவது என்ன? உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கும், அதே நேரத்தில் பிரகடனமும் இன்னொரு பக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக சிலர் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். சிலர் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். ஆறாவதாக சவுலை போன்ற மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏழாவதாக எழுப்புதலிலே மகிமையை தேட விரும்புகிறவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள். எட்டாவதாக ஊழியத்திற்கு உதாரத்துவமாக மக்கள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். ஒன்பதாவதாக சாதாரண கூடுகைகளிலே ஆவியானவருடைய அசைவு கூட்டங்களிலே உண்டாகும். பத்தாவதாக திட்டமான தேவ அழைப்பும் வழிநடத்துதலும் ஊழியங்களுக்கு உண்டாகும். 11ஆவதாக சபைகள் மிஷனரி ஊழிய அழைப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். ரிவைவல் இம்பாக்ட். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசினாரா? We are about to see all these things. Let our mind capture all these things. நம்முடைய மனதிலே இதெல்லாவற்றையும் இருத்தி வைத்துக் கொள்வோம். இதற்காகத்தான் ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த காரியங்களை பார்ப்பதற்காகத்தான் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். May the Lord use you in revival. கர்த்தர் உங்களை எழுப்புதலிலே பயன்படுத்துவாராக. எழுப்புதல் தாக்கத்தை உங்கள் கண்கள் காண உதவி செய்வாராக தேவன். நீங்கள் ஒரு பார்வையாளராக இல்லாதபடிக்கு
பங்காளராக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரியாசக்காரராக ஒருபோதும் இருந்து விடாதீர்கள். பார்வையாளராக இருந்தால் கூட ஆண்டவர், சகேயுவே இறங்கி வாப்பா, பார்வையாளராக இருக்காதப்பா, பங்காளராக இருப்பா என்று இறக்கிடுவார். தாவீதை போல அங்கே யுத்த களத்தில் ஒருவேளை பார்வையாளராக தான் இருந்திருக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இறங்குப்பா களத்தில்னு சொல்லி கர்த்தர் இறக்கி விட்டது போல கர்த்தர் இறக்கிடுவார். ஆனால் பரியாசக்காரராக ஒருபோதும் இருக்காதீங்க. ஆமென். பி a partaker, don't be a spectator. Certainly don't be a cynic, don't be a sarcastic critic. Be open to the Spirit of God. ஆமென். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் செய்ய போகிறார், அனுப்ப போகிறார். அதில் நீங்களும் நானும் சேர வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? அல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Father, we thank you, Lord, for your grace. எங்களோடு கூட உங்கள் கிருபை இருக்கிறது, அதை நாங்கள் பார்க்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. We honor you, Lord. We praise you, Lord. We lift up your name. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எழுப்புதலிலே எங்களையும் பயன்படுத்தும். விட்டுக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நாங்கள் நீர் விரும்புகிற நபராக எழும்ப உதவி செய்யும். May we become the person that you want us to be. May we do the thing that you want us to do, so that we can see the impact that we just heard, Lord, this long. இவ்வளவு நேரமாக நாங்கள் கேட்ட எழுப்புதலின் தாக்கத்தை நாங்கள் காணத்தக்கதாக நீர் விரும்புகிற நபராக நாங்கள் மாறவும், நீர் செய்ய வைத்ததை நாங்கள் செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. இந்த காரியங்களை காண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, சீக்கிரத்திலே காண உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாக்கத்தை காண இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள். Let this motivate you to pray more for revival. What revival can do? எழுப்புதல் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து நீங்கள் கேட்டீர்கள். எழுப்புதல் என் தேசத்தில் என் கண்கள் காண வேண்டும் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஆல்பர்ட் அப்பொழுது காணிக்கைகளை செலுத்தலாம். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். இதனுடைய இருதயத்தின் வாஞ்சையாய் மாறட்டும். அதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த தாழ்மை, அந்த பரிசுத்தம், அந்த கீழ்ப்படிதல், அந்த அர்ப்பணிப்பு, இவைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மாற்றம், எங்கள் எல்லைகளின் மறுரூபம், அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி இருதயத்தை அவருடைய கரத்தில் சமூகத்தில் ஊற்றி ஜெபிப்போம். தேசத்தில் நிச்சயமாகவே மாறுதலை நாம் காண்போம். ஆமென். ஒரு ஜெபமாக இந்த பாடலை பாடுவோம். தேசம் மனம் திரும்புவதை, ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று ஆராதிக்கிறதை, ஆர்ப்பரிக்கிறதை நம்முடைய சொந்த கண்கள் காணப்போகிறது. ஆமென். பாடுவோமா? எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறே, என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறே, என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேசத்தின் மீது பிரியம் வைத்து சிறையிருப்பை திருப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் சபைகளை தூய்மையாக்குவீராக.
சத்தியத்துக்கு தூணுமும் ஆதாரமுமாய் எங்கள் சபைகள் மாறுவதாக. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தேவா மனமிரங்கும், தேசத்தின் மேல் மனமிரங்கும். என் தேவா கதறுகிறே, என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேசமெங்கும் கர்த்தரே தேவன் என்கிற துணி எழும்பணுமே. இங்க தேசத்தின் ஜாதி ஜனங்கள் எல்லாம் சபைகளை தேடி ஓடி வரணும். ஆண்டவரே, எங்கள் வீதிகளில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கணும். தேவ நாமம் உயர்த்தப்படணும். ஆமென். தெரு தெருவாய் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தெரு தெருவாய் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தேவா கதறுகிறே, என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறே, என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் இந்த பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமே. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் உதித்தது என்கிற காட்சியை, இந்த செய்தியை நாங்கள் பார்க்க, நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்துவீராக. ஆமென். தேசமெல்லாம் மனம் திரும்பி நேசரையே நேசிக்கணும். தேசமெல்லாம் மனம் திரும்பி நேசரையே நேசிக்கணும். தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறே, என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். இருளில் வாழும் மனிதரெல்லாம் பேரொளியை காணணுமே. இருளில் வாழும் மனிதரெல்லாம் பேரொளியை காணணுமே. தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும்.
Praise the Lord. தேவன் நம்மோடு கூட இந்த காலை ஆராதனை இடைப்பட்டார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். தகப்பனே, எங்களோடு இடைப்பட்டதற்காக பேசினதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆராதனையிலே உங்கள் பிரசன்னம் கிரியை இருந்ததற்காக ஸ்தோத்திரம். வசன வெளிப்பாடு எங்களுக்கு உண்டானதற்காக ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுதல் உண்டானதற்காக ஸ்தோத்திரம். எழுப்புதலின் தாக்கத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வாரத்தில் நடக்கப் போகிற ஆண்டவரே இந்த முகாமை உம்முடைய கரத்தில் மறுபடியும் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship of the Holy Spirit be your portion now and forevermore. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.